இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் ஏசாயா 30 அதில் பார்த்தீங்கன்னா இனி அழுது கொண்டிராய். ஆமென் அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலை தேவன் அவர் கேட்டிருக்காங்க. ஏன்னாக்கா 2022 அதே 2ஆம் மாதம் தான் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்குறாங்க. அதே வாக்குத்தத்தை தான் அதை கூட திரும்ப நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி அதை நான் உனக்கு செய்வேன், நான் சொன்ன வார்த்தையில் நான் உண்மையாக இருப்பேன். ஆமென் அல்லேலூயா. அநேக காரியங்களை சொல்லிட முடியும். ஒரு போன மாதத்தில் கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மெயின் ரோடுக்கு வந்துச்சு, அங்கேயே ஒரு ஆக்சிடென்ட், 2 வீலருக்காரன் தட்டிட்டான் பஸ்ஸுக்காரன். அங்கேருந்து ஆயப்பாக்கம் வந்துட்டோம், அங்கேயே ஒரு டச் பண்ணிட்டான். பார்த்தீங்களா, நாங்கள் போயிட்டு வருது ஒரு பெரிய விஷயந்தான். தேவன் எங்களுக்கு தக்க பேலனாக இருந்து அவர் சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் இடர்கள் வரதான் செய்யும், ஆனால் எல்லாவற்றையும் நீக்குகிற தேவன் நமக்கு முன்பாக கடந்து போவார். ஆமென் அல்லேலூயா. 1459 பாடலை நான் பாடலாம். உங்க வசனம் மனமகிழ்ச்சியா இல்லாமல் போனா என் துக்கத்திலே இழந்து போயிருப்பேன். ஆமென் அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் நம்மளை தேற்றும். ஆமென் அல்லேலூயா. உங்க வசனம் மனமகிழ்ச்சியா இல்லாமல் போனா என் துக்கத்திலே அமர்ந்து போயிருப்பேன். உங்க வசனம் மனமகிழ்ச்சியா இல்லாமல் போனா அவருடைய வார்த்தை நம்மை கேட்கும். உங்க வசனம் மனமகிழ்ச்சியா இல்லாமல் போனா உங்க வசனம் மனமகிழ்ச்சியா இல்லாமல் போனா பச்சையான மரமாக இலை உதிராமல் காலமெல்லாம் கணக்கெடுத்து நம்மை வழி நடத்துகிற தேவன். ஆமென் அல்லேலூயா. இந்த மரம் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும்னு நம்ம விட்டு கொடுக்குறாங்கனாக்கா நம்ம இன்னும் பரிசுத்தத்தில் நாம் கடந்து போகணும். ஆமென் அல்லேலூயா.
உங்களுடைய பரலோகத்தில் சேரத்துக்கு இன்னும் என்னென்ன நாங்கள் எங்களுடைய செய்கையின் காரியங்கள், எங்களுடைய பரிசுத்த ஜீவியம், கிறிஸ்துவின் வாழ்க்கை எல்லாவற்றையும் நம்ம முன்னேறி போகணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நம்ம அப்படி முன்னேறி போகணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா? இன்னும் எனக்கு வீடு வேணும், அது வேணும்னு கேட்குறோம்ல. அதுபோல் இந்த ஆவிக்குரிய வார்த்தையில் கூட, வசனத்தில் கூட, தேவ வாழ்க்கையில் கூட இன்னும் முன்னேறி நம்ம செல்லணும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வேலைக்கு வர சொன்னானுங்க. ஆனால் நான் போகலை. ஆனால் நேற்று சொல்லிட்டேன், சார் நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும் சார். எப்படி பாருங்கள், முடிஞ்சால் வாங்க அப்படின்ட்டாங்க. வெள்ளிக்கிழமை வெளியே போகிறதே நான் விட்டுட்டேன். ஏன்னா நான் ரொம்ப பணக்காரன் கிடையாது. ஆண்டவருக்காக அதை உதாரணமாக நான் விட்டு கொடுக்குறேன். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். பிசாசின் வாய்களை தேவன் தான் கட்டி போகணும். ஆமென், அல்லேலூயா. நாளைக்கு போனால் அவன் எங்களை பார்த்து எதுவுமே பேசக்கூடாது. அந்த மேனேஜரும் சரி, யாரும் வந்தாலும் சரி. ஆமென், அல்லேலூயா. தேவன் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலாவிலே சபையாக்கி கொடுக்குறோம். நம்ம பார்க்குறோம் வேதத்தில் கூட 1000 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அவரை பார்த்தீங்கன்னா கேருபீனும் சேராபீன்களும் ஓயாமல் போற்றார்கள். ஆமென், அல்லேலூயா. நாம கூட இந்த நாளில் காலவேளை அவரை நாம் போற்றும்படியாக தான் வந்திருக்கிறோம். அப்படியே பாட்டு புத்தகத்தில் கூட ஒரு புது பாடல் தான் 350வது பாடல். நம்ம பாடி நம்ம ஆராதிக்கலாமா? அது நாங்கள் பாடுறோம், நீங்கள் எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. அது லக்குவாய் நம்ம கற்றுக்கொள்ளலாம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி நாம் பாடலாமா? இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. நாங்கள் பாடுறோம், நீங்கள் எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடி நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. ஆமென், அல்லேலூயா. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. ஓய்வே இல்லப்பா. பரலோக ராஜாவே, பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 பரலோக ராஜாவே, சர்வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமியடைத்திலும் உங்கள் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உங்கள் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமியடைத்திலும் உங்கள் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உங்கள் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகர மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தானே. துதிகர மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தானே. எல்லா புகழும் துதியவர் ஒருவர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. பரலோக ராஜாவே, பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 பரிசுத்த தேவன். ஆவியானவரே, உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்புங்கள். பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூயஸ்தலம். பூமி உங்கள் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கம் தூயஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. பரிசுத்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உமைகள்லாம் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உமைகள்லாம் யாருண்டு பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தேர்ந்தெடுத்தீர். தாயின் கருவில் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தேர்ந்தெடுத்தீர். பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பாடலாமா? நாங்கள் பாடுறோம். எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் பாடினோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் பூமிக்கு மேலாய் உம்முடைய நாமம் உயர்ந்தது. ஆலயத்தில் உம்முடைய மகிமை வாசமாக இருக்கிறது. எல்லாரும் ஆராதிக்க நான் வந்திருக்கிறோம். ஏதோ மாம்சத்தில் பாடி ஆராதிப்பது ஆராதனை அல்ல. வேதம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது, ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்யுங்கள். ஒரு புத்தி உள்ள ஆராதனை. அது என்னன்னா, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. இதுதான் ரகசியம். ஏதோ நாம் ஆராதிக்கிறோம் என்று அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவருக்கு நாம் ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனையை இந்த கால வேளையில் நாம் ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய சிந்தை பரிசுத்தமாகணும். நம்முடைய எண்ணங்கள் ஒருமுகப்படணும். நம்முடைய இருதயங்கள் அவருக்கு நேராகணும். அதுதான் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக்குறது. நம்முடைய சிந்தை, நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு நேராய் மாற வேண்டும். பாதி சிந்தை உலகத்திலும் பாதி சிந்தை ஆராதனை இருக்கக்கூடாது. ஜீவ பலி அப்படின்னா என்னன்னா, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சமர்ப்பணம் பண்றது தான் ஜீவ பலி. ஃபுல் அண்ட் ஃபுல். எதுவும் எனக்கு இல்லை, எல்லாம் என் தேவனுக்கு. என் சரீரம், என் சரீரத்தில் இருக்கிற அத்தனை அவயவங்கள் என் தேவனுக்கு தான். என் தேவனுக்கு தான் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனால தான் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ளாராக.
நம்ம எல்லாம் 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அப்பா என் சரீரத்தை பரிசுத்தமாக்கும் அப்பா, என் சிந்தை உமக்கு உரியதாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த பூமியில பூலோகத்தில் என் சிந்தை போகாதபடி என் சிந்தை முழுவதும் உம்முடையதாய் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நினைவுகள் உம்முடையதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ராபா லாபா ஷபா பாபா 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 லோ ராமாநாத ராபா லாரா ஷபா பாபா பாபா பாபா. கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்ய என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பொழுது எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தை வந்து நிரப்பணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்க அல்லாலா தீபா பாபா லாரா ஷபா பாபா பா ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு முன்பா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சரீரம் அது பரிசுத்தமாய் மாறணும்ப்பா. அசுத்தமானது என்னை விட்டு அகற்றி போடும். என் சிந்தை விட்டு அகற்றி போடும். உமக்கு பரிசுத்த ஆராதனை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆவியில நிரம்புங்க. ஆவியானவருனை பரிசுத்தமாக்குகிற தேவன் இந்த காலையில் ஆவியானவருனை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். என் நினைவுகள் எல்லாம் உமதாய் மாறட்டும் ஆண்டவரே. என் பேச்செல்லாம் உமதாய் மாறட்டும் ஆண்டவரே. என் செயல்கள் எல்லாம் உமதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எங்கு போனாலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய மகிமையினால நிரப்புங்க ஆவியானவரே. உம்முடைய மகிமையினால என்னை நிரப்புங்க ஆவியானவரே. ஓலா ராபா லாரா தாரா லாரா லாரா ரபா நிபா லபா லோரா திபா கரபல பல பல ரியாதர துரிபில பல 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 ரிகரபா பபா பலியாந்தர துரபல பல 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 பல. ஆவியானவரே, 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 ஒருவரையும் சும்மா விடாதீங்க ஆவியானவரே. நீர் எல்லாரையும் நிரப்பி விடுங்க ஆவியானவரே. ஓலா கராதி பக்கரா பல பர துலிபிர பல பல ரிகர பல பல ரிபல பல பல ஷதல பல பல. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Ala karadu bikara mana libala rashandara bala riba karabala bala 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 bala. அவருடைய பரிசுத்தத்தை தாங்க தாங்க ஆண்டவரே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே
நிரப்பிடுமே பலத்தினாவியே கடமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே கடமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அசைவாடுகிற தேவனாகிய கர்த்தர் நம்மத்தில் அசைவாடி உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்களா? தேவ ஆலயம் தேவ மகிமையினால் நிரம்பி கொண்டிருக்கிறது. இப்படி நினைவெல்லாம் உமதாய் மாறணும் பாப்பா. எங்க பேச்செல்லாம் உமதாய் மாறணும் ஆண்டவரே. நாள் முழுதும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை பெற்ற அத்தனை பேரும் வாய்கள் திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. வாய்கள் திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. உங்களுக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. இளைத்து போன உடைய இதயத்தை அது பலப்படுத்துகிறது. இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க ஒரு இளைப்பாறுதல் அந்த பரிசுத்த ஆவியிலே தான் நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி உண்மையில வந்து இறங்குகிறது. பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் கிருபையுள்ள தேவன் தான் ஆண்டவரே. அதே சமயத்தில் நீர் பட்சிக்கிற அக்கினி என்று நாங்கள் உணர்ந்துமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பட்சிக்கிற அக்கினி என்பதை நாங்கள் உணர்ந்துமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள ஒரு தெய்வம் தான் ஆண்டவரே. நீர் கிருபையுள்ள ஒரு தெய்வம் தான் ஆண்டவரே. அப்பா, இந்த காலவேளை உங்க கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.